முல்லைக்காட்டுக்கு புதிதாக குரங்கு ஒன்று வந்தது. அந்த குரங்கு நிறைய மந்திரங்களை செய்து வித்தைகளை செய்து காட்டியது. வெறும் கையை ஆட்டி அப்படியும் இப்படியும் ஆட்டி ஆட்டி சர்க்கரையை வரவைத்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. அந்த சர்க்கரையை அனைவரும் கொடுத்தது. ஒரு பூவை எடுத்து அப்படியே கைகளில் வைத்து கசக்கி தூக்கி வானத்தில் வீசியது. பூ குருவியாக மாறி வானத்தில் பறந்தது. அதை பார்த்து விலங்குகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டன. திடீரென உங்கள் தலைவன் யார் என்று கேட்டது. எங்களுக்கெல்லாம் தலைவர் சிங்கராஜா தான். ஏன் கேட்குறீங்க என்றது விலங்குகள். ஏய் கோழை சிங்கமே, வெளியே வா, தைரியம் இருந்தால் என்னோடு மோதிப்பார் என்றது. உடனே குகையிலிருந்து சிங்கமும் நரியும் வெளியே வந்தது. வணக்கம் குரங்காரே, நீங்க யார்? உங்களை இந்த காட்டில் நான் பார்த்ததே இல்லையே. நான் இமயமலையிலிருந்து வருகிறேன். கடவுள் எனக்கு நிறைய மந்திர சக்தி கொடுத்திருக்கிறார். மரியாதையாக இந்த காட்டை என்னிடம் கொடுத்துவிட்டு ஓடிவிடு, இல்லையென்றால் உன்னை ஒரே நிமிடத்தில் அழித்து விடுவேன். தைரியம் இருந்தால் என்னோடு சண்டை போட்டு ஜெயித்து காட்டு என்றது. உடனே மவனை உன்னை அடித்து நொறுக்கிடுவேன் என்று சிங்கம் கோபத்துடன் முன்னே வந்தபோது உடனே நரியார் சிங்கத்திடம் சென்றார். சிங்கராஜா, இவன் ஒரு டம்மி பீஸு, இவனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க என்றார் நரியார். குரங்கு போய் நரியாரிடம் பேசினார். குரங்காரே, ரொம்ப பேசாதீங்க, நான் கூட பெரிய மந்திரவாதி தான். என்னோட உங்களால் போட்டி போட முடியுமா? நான் செய்யும் மாயாஜாலத்தை உங்களால் செய்ய முடியுமா என்றது. அப்படி நீ என்ன செய்ய போகிற? நாளைக்கு காலையில் சூரியன் உதிக்கும்போது ஆற்றங்கரைக்கு வந்துருங்க, அங்கே வச்சுக்கலாம் என்றது. உடனே ஏய் நரியாரே, நாளைக்கு போட்டியில் நீ தோத்துட்டா சிங்கராஜா இந்த காட்டை விட்டே போயிடணும். அதுக்கு பிறகு இந்த முல்லைக்காட்டுக்கு நான் தான் ராஜா. அப்படி நாங்கள் ஜெயிச்சிட்டா, ஒருவேளை நான் தோத்துட்டா, நான் இந்த காட்டை விட்டே போயிடுறேன் என்றது குரங்கு. உடனே நரியாரும் சரி என்றது. குரங்காரே, அதோ அங்கே ஆற்றுக்கு நடுவில் ஒரு கொடி தெரியுதே, அதை ஆற்றின் மேல் நடந்து சென்று எடுத்து வர வேண்டும். ஆனால் கைகளில் தண்ணீர் படக்கூடாது என்றார். கிட்டுவுக்கோ ஆற்றில் நடக்க தெரியாது. இருந்தாலும் யாராலும் தண்ணீர் நடக்க முடியாது என்ற தைரியத்தில் சென்றது. இருப்பினும் நீங்கள் முதலில் செல்லுங்கள் என்று நரியாரை அனுப்பியது. அப்போது நரியாரும் தயாரானார். நரியார் ஓடிப்போய் ஆற்றுக்குள் குதித்தார். எல்லோரும் ஆர்வமாக பார்த்து கொண்டனர். நரியார் தண்ணீருக்குள் மூழ்கவே இல்லை. அப்படியே தண்ணீர் மேல் ஒற்றை காலில் நின்றார். எல்லோரும் சூப்பர் சூப்பர் என்று கைத்தட்டினர். அப்படியே பொறுமையாக ஆற்றில் நடந்தார் நரியார். ஆற்றின் மேலேயே நடனமாடினார். குரங்குவை பார்த்து கேலி செய்தார். அப்படியாக பொறுமையாக நடந்து அந்த கொடியையும் எடுத்துவிட்டு வந்துவிட்டார். உடனே நான் எடுத்து வந்துவிட்டேன், நீங்கள் செல்லுங்கள் குரங்காரே என்றது நரியார். அப்போது குரங்கும் சென்று அந்த ஆற்றில் குதித்தது. குதிக்கும்போது ஆற்றுக்குள்ளே போய்விட்டது அந்த குரங்கு. அதன் உடல் முழுவதும் நனைந்து விட்டது. உடனே நான் தோத்துவிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இந்தாங்க இந்த மாணிக்கக்கல் என்று கொடுத்துவிட்டு குரங்காரு சென்று விட்டார். அப்பொழுது சிங்கத்திற்கு ஆர்வம் தாங்க முடியவில்லை. எவ்வாறு நீங்கள் தண்ணீரில் நடந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, சிங்கராஜா, அந்த குரங்குக்கு மந்திரமும் தெரியாது, மாயமும் தெரியாது. சும்மா சக்கரை கட்டிய விரலுக்கு நடுவில் வச்சு வித்தை காமிச்சிட்டு இருந்துச்சு. அதனால தான் அவனை எப்படியாவது ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு நானும் ஒரு ஐடியா போட்டிருந்தேன். அப்போது நேற்று இரவே நான் சென்று ஆமைகளுக்கு உதவி கேட்டேன். அந்த ஆமைகள் சில இடங்களில் வெளியே தெரியாதபடி தண்ணீருக்குள் மிதக்கும்படி சொல்லியிருந்தேன். அதனால் ஆற்றின் மேல் அவர்களுடைய முதுகில் கால் வைத்து ஜாலியாக நடந்து சென்றேன். இந்த குரங்கு நடக்கும்போது ஆமையார் நகர்ந்து போய்விட்டார், அவ்வளவுதான் என்று புன்னகை செய்தது.